ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா சூடான சோறில் போட்டு பிணைச்சி சாப்பிட்டா அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே ஸ்லிட் மாதிரி போட்டுருங்க. அப்புறம் அந்த மேலே இருக்க அந்த காம்பியும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதை போட்டோன்னே க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைனா எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னா அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கிடுங்க. அப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 நாட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும் மசாலா. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு குக் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு ஜாரில் நான் ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதில் இந்த கிரேவி சூடாகிறோடனே போட்டு அதையும் அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் அதே பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதக்கினோடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிடுங்க. புளி தண்ணியை நான் ஜாரில் ஊற்றி அதில் இருக்க மசாலாவையும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா புளி தண்ணி வேணும்னா அதையும் ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு இந்த கத்திரிக்காயையும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.